வணக்கம். இன்றைய சூழலில் தண்ணீருக்கான அரசியல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நீர் தான் ஆதாரம். இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே நீர் தான் நமக்கான ஆதாரம். அந்த நீரை விற்பனை செய்யக்கூடாது, அந்த நீர் விற்பனைக்கு அல்ல அப்படிங்கிறது தான் தமிழ் சூழலாக இருந்தது ஒரு காலகட்டம் வரை. இன்னைக்கு அது நிலைமை மாறிடுச்சு. இன்னைய ஒன்று நிலைமை தண்ணீர் பணம் இல்லாமல் நமக்கு கிடைக்காது. அது அரசாங்கத்திலிருந்து நம்ம வாங்கினாலும் சரி, இன்னைக்கு அரசுக்குமே நம்ம தண்ணீருக்கு வரி செலுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அதை தாண்டி தனியார் சுத்திகரிக்கப்பட்ட நிறுவனங்களிலிருந்தும் நம்ம தண்ணீரை புட்டிகளில் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த தண்ணீரை விற்பனைக்கான ஒரு பொருளாக மாற்றியது நம்ம தலைமுறை தான் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டை நம்ம தலைமுறை மேலே வைத்திருக்கிறார்கள். அது உண்மையிலேயே தண்ணீரை விற்பனை பொருளாக மாற்றியதில் நம்முடைய தலைமுறை ஒரு முக்கிய பெரும் பங்காற்றி இருப்பது உண்மையிலேயே மறுக்க முடியாத உண்மை. நமக்கு முந்தைய தலைமுறைகள் அந்த தண்ணீரை எப்படி கையாண்டாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அண்ணல் அம்பேத்கர் அதற்கான ஒரு பதிலை தன்னுடைய நூலில் சொல்றாரு. தண்ணீர் எப்படி இருந்தது, யாருக்கெல்லாம் கிடைச்சது, யாருக்கெல்லாம் கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய எழுத்துக்களில் வாசிக்கும் போது நம்ம தலைமுறை அதை வணிகமாக மட்டும்தான் மாற்றிருக்கோம். ஆனால் நமக்கு முந்தைய தலைமுறைகள் அதை புனிதமாக மாற்றி வச்சுருந்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. தண்ணீர் வணிகமாகிவிட்டது அப்படிங்கிறது ரெண்டாவது. தண்ணீர் புனிதமாக இருந்தது சரியா? இன்றைக்கும் தண்ணீர் புனிதமாகத்தான் ஒரு சில பகுதிகளில் இன்னுமே இருக்கு அந்த நிலை. ஆனால் அம்பேத்கர் விசாவுக்காக காத்திருத்தல் அப்படின்னு கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அதை இப்போ நம்ம அம்பேத்கர் தொகுதி 25 நூல் தொகுதி 25 அந்த கட்டுரைகள் தொகுக்கப்பட்டிருக்கு. இது ஒன்றிய அரசால் வெளியிடப்பட்ட ஒரு நூல் தான். அது அண்ணல் அம்பேத்கருடைய நூல்களை அரசமையாக்கும் பொழுது இதை 25வது தொகுதியில் இந்த கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 6 கட்டுரைகள் உள்ளன. இந்த 6ல் பெரும்பாலும் அவருக்கும் அவர் சார்ந்தவர்களுக்கும் நீருக்காக ஏற்பட்ட போராட்டங்கள் தான் இங்கே வந்துட்டே இருக்கு. இது அவருடைய வாழ்க்கையில் தண்ணீருக்கு அடிப்படையான வாழ்வுக்கான நீருக்கு எந்த அளவுக்கான ஒரு போராட்டங்களை இல்லை அது கிடைக்காமையே போன அவலத்தை சொல்லி வருது இந்த கட்டுரை. அம்பேத்கர் 9 வயது இருக்குதப்ப அவருடைய அப்பா சுபேதாராக பணிபுரிகிறார் அரசுடைய நிறுவனத்தில். அப்போ அவரை பள்ளி விடுமுறை நாட்களில் போய் சந்திக்கிறதுக்காக அவங்க அப்பா கடிதம் எழுதுறாரு. வாங்க, விடுமுறை விட்டாச்சுல அப்பாவை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதம் இவர்கள் கையில் கிடைக்குது. இவர்கள் பதில் கடிதம் எழுதி அனுப்புகிறார்கள். நாங்கள் இத்தனாம் தேதி வருகிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவங்களுக்குள்ள முன்னாடி என்ன திட்டம் அப்படின்னா, நீங்கள் இத்தனாம் தேதி வாங்க, உங்களுக்காக நான் ஒரு பணியாளை அனுப்பி வைக்கிறேன், அவர் உங்களை ரயில் நிலையத்திலிருந்து அழைத்து வருவார் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய முன்னேற்பாட்டு திட்டங்கள். இவர் 9 வயது குழந்தை, இவருடைய அண்ணன் தான் மூத்தவராக இருக்காரு. இவர்கள் எல்லோரும் அவர்களுக்கான உடை, தின்பண்டங்கள் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போகிறாங்க. நல்ல நல்ல உடைகளை உடுத்திக்கிறாங்க. அப்போ கூட அண்ணல் அம்பேத்கர் அந்த உடை குறித்து ஒரு விஷயத்த சொல்லலை. ஆனால் அடுத்தடுத்த கட்டுரைகளில் அந்த உடை குறித்து ஒரு சின்ன ஒரு தகவலையும் சொல்கிறாரு. அதையும் நான் சொல்கிறேன். இப்போ அவங்க கிளம்புறாங்க, அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக ரயிலில் போகிறாங்க. ரயில் பிரயாணம் முடியுது. ரயிலில் இறங்குறாங்க. அவர் சொன்ன ரயில் நிலையத்தில் இறங்கிடுறாங்க. தன்னை கூப்பிட அப்பா அனுப்பியிருப்பார் அப்படின்ற பணியால் வரல. அவருக்காக காத்துட்டு இருக்காங்க. 6 மணி ஆகுது, இருட்ட ஆரம்பிக்குது. ரயில் நிலைய அதிகாரி பார்த்துட்டு போகிறாரு. அவர் முதல்ல பார்க்கும்போது இவர்களுடைய உடையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பிராமண வீட்டு பிள்ளைகள் அப்படின்னு நினச்சிட்டு உதவுறதுக்கு முன் வர்றாரு. அதன் பிறகு அம்பேத்கர் நாங்கள் மகர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயை விட்ட உடனே அந்த அதிகாரி ஐயோ மகர்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிராமண பிள்ளைகள்னு நான் உதவலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்ற ஒரு எண்ணத்தில் அவர் கிளம்பி போயிடுறாரு.
அதன் பிறகு ரொம்ப இருட்ட ஆரம்பிச்ச உடனே மறுபடியும் வர்றாரு. வந்து அவருக்கு இந்த பசங்கள்லாம் மகர் சமூகம் தெரிஞ்ச உடனே இவருக்கு தெரிஞ்ச அந்த சுற்று வட்டாரம் முழுக்க தெரிஞ்சிருது. அங்கே இருக்கக்கூடிய அந்த குதிரை வண்டிக்காரர்கள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. இவங்க யாருமே இந்த பசங்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு முன் வராமல் இருக்காங்க. இந்த ரயில் நிலைய அதிகாரி வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அந்த குதிரை வண்டிக்காரர்கள்ட்ட. அப்போ 2 விஷயத்துக்கு உடன்படுறாங்க அவங்க. ஒன்று, இப்போ எல்லோருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய தொகையை விட 2 மடங்கு தொகை கொடுக்கணும். 2வது, அந்த வண்டியை நான் ஓட்டிட்டு வர மாட்டேன், ஏன்னா இவர்களை வைத்து நான் ஓட்டிவிட்டு வந்தால் என்னுடைய சாதிக்கான பெரிய இழுக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அந்த வண்டிக்காரர். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சரி வண்டியை நாங்களே ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களே ஓட்டுறதுக்கு முன் வராங்க. இவர் அண்ணன் வந்துட்டு அதை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இவங்க பசங்கள்லாம் ஏறிக்கிறாங்க. அந்த வண்டிக்காரர் பின்னாடியே வர்றாரு, வண்டி பின்னாடியே. இவர்கள் போய்கிட்டே இருக்காங்க. பசிக்க ஆரம்பிக்குது. அப்போ ரொம்ப இருட்டவ ஆரம்பிக்குது. ஒரு இடத்துல தண்ணி கிடைக்கும், ஒரு ஓடைகளில் தண்ணி போகும், தண்ணியை நீங்கள் பயன்படுத்திங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்குள்ளே போய் சாப்பிட போயிடுறாரு. இவங்க கொண்டு வந்த சாப்பாடை பாதி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே தண்ணி தவிக்குது. தண்ணி குடிக்கலாம்னு போகிறப்ப அந்த ஓடைகள் முழுக்க வந்து மாட்டுச்சாணங்களாலும் இறைந்து கிடக்கு. அது ஒரு குடிப்பதற்கு உகந்ததாகவே இல்லாமல் இருக்குது. ஒரு ஒரு அசுத்தமாக ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய விஷயமா இருக்குது. அவர்கள் அதை வந்துட்டு எப்படி குடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு சாப்பாடையே பாதியோடு நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணுறாங்க அவருக்காக. அவர் ரொம்ப காலம் தாழ்ந்து தான் வர்றாரு. மறுபடியும் அவருடைய பயணம் தொடருது. ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுது. 10-10:30 ஆகிடுது நைட்டு. அப்போ ஒரு சுங்கச்சாவடியில் வந்து நிப்பாட்டுறாங்க. சுங்கச்சாவடியில் நிற்கும் போதே இவர் சொல்கிறாரு, நீங்கள் மகர் என்பதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. ஏன்னா அங்கே நம்ம தங்க போகிறோம். நம்ம அங்கே ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கணும்னா நம்ம அவங்ககிட்ட வந்து வாங்க வேண்டிய எல்லா விஷயங்களுக்கு தண்ணி ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நமக்கு சிக்கலாகிடும். நீங்கள் மகர்ன்றதை சொல்லாதீங்கன்றாரு. சரி அப்படின்ட்டு இவர்கள் வந்துட்டு நாங்கள் முசல்மான்கள், அதாவது முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு இடத்துல தண்ணி கேட்குறாங்க அந்த சுங்கச்சாவடியில். ஆனால் அந்த சுங்கச்சாவடியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. இதுகள் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றத கண்டுபிடிச்சு, உங்களுக்கெல்லாம் தண்ணியெலாம் கொடுக்க முடியாது, போங்கன்னு பற்றி விட்டுறாரு. அப்படி தண்ணி கிடைக்காமல் இரவு கையில் இருக்கக்கூடிய உணவை கூட சாப்பிட முடியாமல், சாப்பிட்டா தண்ணி தவிக்கும், சாப்பிட முடியாமல் பசியோடும் தாகத்தோடும் தூங்குறாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி போகிறாங்க. போய் அவங்க அப்பாவை போய் பார்க்குறாங்க. அப்பாவை போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க அப்பாவுக்கு இவங்க என்னைக்கு வராங்கன்ற ஒரு கடித போக்குவரத்தில் ஏதோ ஒரு இடையூறு ஏற்பட்டிருக்கு. அவருடைய பணியால் வந்து அந்த கடிதத்தை அவங்க அப்பாட்ட சேர்ப்பிக்க மறந்துட்டார். அந்த ஒரு தகவல் பரிமாற்ற சிக்கலால் அவங்க அப்பாவுக்கு வந்து இவர்கள் வந்த தகவல் தெரியாமல் போயிடுது. அதனால் ஆள் அனுப்பலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஆனால் அம்பேத்கர் வந்துட்டு அதில் சொல்கிறாரு, இது வந்து இன்றைக்கு இந்த என்னுடைய 9வது வயதில் நடந்த பிரச்சனை மட்டும் இல்லை, இதற்கு முன்னே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நாவிதர்கள் முடிவெட்ட மாட்டாருங்க. எங்களுடைய அக்கா தான் முடிவெட்டி விடுவாங்க. அவங்க ஒரு கட்டத்தில் அந்த முடிவெட்டுறதுல ரொம்ப கைதேர்ந்தவங்களாயிட்டாங்க. எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் அவங்க தான் முடிவெட்டி விடுவாங்க. எங்களுடைய வசதியில் அவங்கள்ட்ட போய் நாவிதர்கள்ட்ட போய் காசு கொடுத்து முடிவெட்டுற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் வசதி இல்லாதவர்களாக இல்லை. ஆனால் காசு இருந்தாலும் எங்களை வந்து அவங்க வந்து எங்களுக்கு முடிவெட்டி விட மாட்டாங்க. அதே போல் துணிகளை வெளுத்து போடுறதுக்கு அந்த சலவைக்காரர்கள் கூட இவர்களுடைய துணியை வாங்கி சலவை செய்ய மாட்டாங்க. ஆனால் இவர்கள்ட்ட சலவை செய்வதற்கான பணம் இருந்தும் சலவை செய்வதற்கு யாரும் வந்து வாங்க மாட்டாங்க, இவங்களுடைய துணிமணிகளை வாங்க மாட்டாங்க அப்படின்றத ஆனால் அம்பேத்கர் சொல்கிறார். ஏன்னா இவர்கள் அவர்களினும் கீழான சமூகமாக நடத்தப்பட்டார்கள் அப்படின்றதுனால அவர்களுக்குள்ளாகவே ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருந்தது, ஏற்றத்தாழ்வு இருந்ததை நம்ம பார்க்க முடியும். 1901 இந்த நிகழ்வு நடைபெறுது. 1918 அவருக்கு இன்னொரு சம்பவம் நடக்குது. 1918 நியூயார்க்கில் வந்து திரும்பி வர்றார் அண்ணல் அம்பேத்கர். பரோடா அரசாங்கம் தான் அவரை படிக்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்க. அவர் ஒரு கட்டத்தில் திரும்பி வர்றாரு. அது படிப்பை தொடர முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. அவர் திரும்பி வர்றாரு. திரும்பி வரும்பொழுது பரோடா அரசோட ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் மூலம் அவர் பரோடா அரசுக்கு கீழ் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையோடு தான் அவர் அங்கே போயிருப்பார் நியூயார்க்குக்கு. அதே போல் வந்த உடனே அந்த பணியில் அமர்றாரு. அமர்றது பிரச்சனை இல்லை.
யார் எங்கே தங்குறது அப்படின்ற ஒரு சிக்கல் ஏற்படுது. அவர் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார்ல, நான் அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்கும் போதெல்லாம் நான் ஒரு தீண்டத்தகாதவன், தீண்டப்படாதவன் அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு ஏற்பட்டதில்லை. எனக்கு அங்கேருந்து கிளம்பி நான் பரோடாவின் ரயில் நிலையத்துக்கு வந்து இறங்கும்போது தான் எனக்கு அந்த உணர்வே மேலெடுத்து நம்ம எங்கே போய் தங்க போகிறோன்ற ஒரு பெரிய கேள்வி ஏற்படுது. நண்பர்கள் அவர்களுடைய வீட்டில் என்னை அனுமதிக்க மாட்டாங்க. யார் வீட்டில் போய் தங்குவேன்? இந்து நண்பர் ஒருத்தர் இருக்கார், கிறிஸ்துவ நண்பர் ஒருத்தர் இருக்கார். இந்து நண்பர் அவர் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாருன்றது வெளிப்படையாக தெரியுது. கிறிஸ்தவ நண்பர் அவரும் அப்படியே தான் இருக்கார். கிறிஸ்தவ நண்பர் வந்து ஒரு பிராமண சமூகத்திலிருந்து மதம் மாறியவராக இருக்கிறார். அவர் கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கிறாரு. அவருடைய மனைவி வந்து இன்னும் அந்த அந்த ஒரு புனிதத்தன்மையிலிருந்து மதம் மாறினாலும் அந்த புனிதத்தன்மை, அவர் இந்து மத புனிதத்தன்மையிலிருந்து அவர் மீண்டு வராமல் அந்த ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு மனதோடையே தான் அவர் இருக்கார் அப்படின்றதெல்லாம் அண்ணல் குறிப்பிடுறாரு. இப்படி பல்வேறு சூழல்களில் அவர் தங்குறதுக்கு தூங்குறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாரு. அப்போ ஒரு பார்சிகளோட விடுதியில் போய் அவர் தங்குறாரு. முதல் நாளே கண்டுபிடிச்சிறாரு அந்த காப்பாளர், விடுதியினுடைய காப்பாளர். அவருக்கு இல்லை, நான் என்னைய பார்சியாகவே நீங்கள் எழுதிக்கிங்க, நான் இந்து அப்படின்றது மட்டும்தான் சொல்கிறாரு. அப்போ அந்த காப்பாளர் வந்து ஒரு பணத்தை வாங்கி கொண்டு அவரை தங்க அனுமதிக்கிறாரு, பார்சின்னு குறிப்பிடுறாரு. ஆனாலும் ஒரு சில நாட்களிலேயே அவர் பார்சி இல்லை என்பது அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தெரிந்து அந்த விடுதிக்கு கம்பு லத்திகளோட வந்துடுறாங்க. நீ வெளியேறு அப்படின்னு சொல்லி. அவர் ஒரு வாரம் டைம் கேட்குறாரு. ஒரு வாரம் டைம் கேட்டு அவர் ஆனால் சொல்கிறாரு, நான் அன்றே நான் இறந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கள் என்னை தாக்கி இருந்தால், நான் அந்த இடத்துல கொஞ்சம் கோவப்பட்டிருந்தேன்னா அவங்க என்னை தாக்கியிருப்பாங்க. நான் அந்த சூழலை ரொம்ப அமைதியாக கடந்து சென்றேன் அப்படின்றார். இப்படி நிறைய அவமானங்களை கடந்து தான் அந்த மனிதர் வந்து தன்னுடைய வாழ்க்கை நகர்த்தியிருக்காரு. 1929ஆம் ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் பாரிஸ்டர் பட்டம்லாம் வாங்கிட்டு வழக்கறிஞராக இருக்காரு. அப்போ அவர் ஒரு குழுவில் இந்த தீண்டத்தகாதவர்கள் அனுபவிக்கக்கூடிய கொடுமைகளை குறித்த ஒரு குழுவில் அந்த தகவல்களை சேகரிக்கக்கூடிய குழுவில் அண்ணல் அம்பேத்கர் இருக்கார். அவர்கள் தனித்தனி பிரிவுகளாக பிரிந்து ஒவ்வொரு இடத்துக்காக போகிறாங்க. அண்ணல் அம்பேத்கர் ஒரு இடத்துக்கு போகிறாரு. அதே போல் ஒரு ரயில் பயணம், முதல்ல பார்த்த மாதிரியான ஒரு ரயில் பயணம். இது 1929. கிட்டத்தட்ட அண்ணல் அம்பேத்கருக்கு ஒரு 28 ஆண்டுகள் கழித்து அதே போல் ஒரு சூழல். அதே போல் ரயில் நிலையத்தில் இறங்கிட்டாரு. அங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் இவரை வரவேற்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க, வரவேற்கிறாங்க. அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்குது. ஆனால் 3 கிலோமீட்டர் தொலைவு இவங்கெல்லாம் நடந்து போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் அண்ணல் அம்பேத்கரை வந்து அவர் வந்து நமக்காக வந்திருக்காரு, அவரை எப்படி நம்ம வந்து வண்டி ஏற்றி அனுப்பாமல் நடக்க வச்சு கூப்பிட்டு போகிறதுன்ற ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு அவங்க வர்றாங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு அந்த மக்கள் நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருந்த குதிரை வண்டிகளோட நிறைய பேசியிருக்காங்க, பண்ணுறாங்க. கடைசியாக ஒரு குதிரை வண்டி வருது. அந்த குதிரை வண்டியில் அவரை ஏற்றி விட்டுட்டு இவங்கெல்லாம் குறுக்கு பாதை வழியாக ஊருக்கு போகிறாங்க. அண்ணல் அம்பேத்கர் அந்த வண்டியில் போகும்போதே அந்த வண்டி தாறுமாறாக ஓடுது. முதல்ல கிளம்பும் போதே ஒரு வண்டியில் போய் முட்டிடுறாங்க. ஒரு நீரோடைக்கான பாலத்துடைய பாதையில் போகும்போது முட்டி கீழே விழுந்து அண்ணல் அம்பேத்கருக்கு நல்ல அடிபட்டுருது. கால் முறிவு ஏற்பட்டுருது. அவரை தூக்கிட்டு வராங்க. மக்கள்லாம் வந்து சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. பெரிய கண்ணீரும் கம்பளையுமாக தூக்கிட்டு வந்து அவரை வைத்து அவர் கிட்டத்தட்ட எழுந்து நடமாடவே ஒரு 2-3 மாதங்களுக்கு மேலே ஆனது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அண்ணல் அம்பேத்கர். அப்படி அடிபட்டுருது அவருக்கு. அப்போ இவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியுது, அந்த குதிரை வண்டிக்காரர்கள் வந்துட்டு அண்ணல் அம்பேத்கரை ஏற்றிக்கொள்வதற்கு சம்மதிக்கவில்லை அப்படின்னு. அதற்கு பதிலாக இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்மளே ஓட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி குதிரை வண்டிக்காரர்கள்கிட்ட அன்றைய முதல் அந்த 9வது வயதில் அண்ணல் அம்பேத்கருக்கு நிகழ்ந்தது போலவே இவர்கள் கூடுதல் பணம் கொடுத்து கூடுதலாக இவர்கள் தரப்புலேருந்து ஒருத்தரை வந்துட்டு ஓட்டிகிட்டு வர்றதுக்கு, அனுபவம் இல்லாத ஒருத்தரை வந்துட்டு ஓட்டிகிட்டு வர்றதுக்காக நியமிக்கிறாங்க.
அவருக்கு தைரியம் இருக்கு. அதனால் அம்பேத்கர் கூப்பிட்டு வர போகிறோன்ற ஒரு பெரிய ஒரு கௌரவமான ஒரு வேலையாக இருந்தாலும் அவருக்கு வண்டியை இயக்கும் போது தான் அவருக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டு அந்த பதட்டத்தில் வந்துட்டு அவர் வண்டியை எப்படி கடிவாளத்தை பிடிப்பது, எப்படி அதை குதிரைகளை அடக்குவது என்ற எதுவுமே தெரியாமல் அவர் அந்த விபத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னு அண்ணல் அம்பேத்கருக்கு பின்னாடி தான் தெரியுது. என்னுடைய கௌரவத்தை காப்பாற்ற நினைத்த சலிஸ்கா ஓன் மகர்கள் என் உயிருக்கே ஆபத்தை கொண்டு வந்தார்கள். அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது, ஒரு இந்து டோங்கோவாலா ஒரு கடைநிலை வேலைக்காரனை போன்ற நிலையில் இருந்தாலும் தான் மற்ற எல்லா தீண்டத்தகாதவர்களையும் விட என் பாரிஸ்டரையும் விடக்கூட உயர்ந்தவன் என்ற எண்ணம் கொண்டவன் என்பதை தெரிந்து கொண்டேன். நான் என்னதான் பாரிஸ்டர் பட்டம் பெற்றிருந்தாலும் அந்த குதிரை வண்டிக்காரனுக்கு நான் நிகரில்லை இந்த இந்திய சமூகத்தில் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டேன் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாரு. அதே போல் 1934ஆம் ஆண்டு ஒரு சுற்றுலாவுக்காக போகிறாங்க. தாழ்த்தப்பட்ட இயக்கத்தினர் பணியாற்றக்கூடியவர்கள்லாம் சேர்ந்து டூர் போகிறதுக்காக திட்டமிடுறாங்க. அப்படி திட்டமிடும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு கலந்து பேசிக்கிறாங்க. நம்ம வந்து நல்ல ஆடைகள் அணியணும், நம்ம எங்கேயுமே நம்மளுடைய அடையாளத்தை காமிச்சிடக்கூடாது, அது நம்மளுடைய பிரயாணத்துக்கு எப்படி இருந்தாலும் சிக்கலாயிடும், நம்ம ஒரு சில இடங்களுக்குள்ள உள்ளே போகிறதுக்கு அனுமதிக்கப்படாமல் இருக்கலாம், அப்படியே நிறைய சூழல்கள் ஏற்படும், அதனால் நம்ம நம்மளுடைய அடையாளத்தை மறைப்பது நல்லது அப்படின்றத அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாரு. அதே போல் தான் அவங்களும் போகிறாங்க. நிறைய பேருக்கு தகவல் சொல்லலை, அவங்க வர்றாங்கன்றதை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் இயக்கங்களுக்கு தகவல் சொல்ல, ஒரு இடத்துல தீனி சாப்பிட்றதுக்கு கூட நாங்கள் போயிட்டு சாப்பிட்றோன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொன்று இருட்டிடும், அந்த கோட்டையை பார்ப்பதற்கான வெளிச்சத்தில் பார்க்கணும், இருட்டிடுச்சுன்னா ரொம்ப சிக்கலாயிடுன்றதுனால இவங்க இருட்டுறதுக்குள்ளே போகணுன்ற ஒரு காரணத்தையும் வைத்துக்கொண்டு இவர்கள் கிளம்புறாங்க. நிஜாமோட ராஜ்யத்தில் தௌலாதாபாத் கோட்டையை பார்ப்பதற்காக அவர்கள் போகிறாங்க. அது ஒரு ரம்ஜான் நோன்பு காலம், அது இஸ்லாமியர்களுடைய கோட்டை, அது அந்த கோட்டையை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ அந்த தௌலாதாபாத் கோட்டை வாயிலில் ஒரு நீர்த்தேக்கம் இருக்குது. அந்த நீர்த்தேக்கத்தில் இவர்களோடு வந்தவர்கள் ஒரு 2-3 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, மூஞ்சி கை கால்களை கழுவி விட்டு வந்திருக்காங்க. இவங்க கோட்டைக்குள் நுழையும் போது இவர் வாயில் காப்பாளர்கிட்ட கேட்குறாரு, நாங்கள் உள்ளே போய் பார்க்கறதுக்கு அனுமதி இருக்காங்கன்னே வாயில் காப்பாளர் திறந்து விடுறாரு. இவர்கள் உள்ளே போகிறாங்க. இவர்கள் உள்ளே போன உடனே பின்னாடி இருந்து ஒரு ஆள் சத்தம் போட்டுட்டே வர்றாரு. அந்த தீண்டத்தகாதவங்க நம்மளுடைய தண்ணீரை எடுத்து தீட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பிடுறாங்க. இவர்கள் எவ்வளோ பேசி பார்க்குறாங்க, நாங்கள் அந்த கோட்டையை பார்க்க தான் வந்தோம், எங்களுக்கு உள்ளூர் நடவடிக்கைகள் தெரியாது, நீங்கள் அந்த தண்ணீரை நாங்கள் பயன்படுத்தணுமா பயன்படுத்தக்கூடாதுன்ற அறிதல் இல்லாமல் நாங்கள் செஞ்சிட்டோம், அது தவறுன்னா நாங்கள் தவறு தான், நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய கூச்சல் அதிகமாகவே இருக்குது. தீண்டத்தகாதவர்கள் பொதுக்குளத்தில் உள்ள தண்ணீரை உபயோகப்படுத்தக்கூடாது என்ற பொருளில் ஒவ்வொருவரும் அவரவருடைய மத ஆச்சாரங்களை பின்பற்ற வேண்டும் என்று கூட்டத்தில் இருந்த ஒரு முஸ்லீம் இளைஞர் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருந்தார். நான் பொறுமை இழந்து ஒருவித கோபமான குரலில் கேட்டேன், இதைத்தான் உங்கள் மதம் போதிக்கிறதா? முகமதியனாக மாறினால் ஒரு தீண்டத்தகாதவனை இந்த குளத்திலிருந்து தண்ணீர் இருக்கக்கூடாது என்று தடுப்பீர்களா என்று நேரடியாக நான் கேள்வி கேட்டேன். அந்த கேள்வி முகமதியர்களிடம் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஒரு பதிலும் கூறாது மௌனமாக நின்று கொண்டிருந்தனர். காவல்காரரை நோக்கி நான் கோபமாக கேட்டேன், கோட்டைக்குள் நாங்கள் போகலாமா இல்லையா? முடியாது என்றால் நாங்கள் இங்கு காத்திருக்க விரும்பவில்லை, சொல்லுங்கள். காவல்காரர் என் பெயரை கேட்டார். அவரோட அண்ணல் அம்பேத்கரோட பெயரை கேட்குறேன். இவர் பேருக்கு சொன்ன உடனே இவருடைய பேரை குறித்துட்டு உள்ளே போய் அனுமதி வாங்கிட்டு உங்களை அனுப்புகிறாரு. அனுப்பும் போதுமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போகலாம், கோட்டையை பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், ஆனால் எங்கேயுமே நீங்கள் தண்ணீரை தொட்டு விடக்கூடாது, பயன்படுத்தி விடக்கூடாது என்ற ஒரு கட்டளையோடு அனுப்புகிறாங்க. ஆனால் அம்பேத்கர் சொல்கிறாரு, ஒருவன் இந்துவுக்கு தீண்டத்தகாதவன் என்றால் அவன் பார்சிக்கும் தீண்டத்தகாதவன் என்பதை காட்ட ஒரு நிகழ்வை விவரித்திருந்தேன். ஒருவன் இந்துவுக்கு தீண்டத்தகாதவன் என்றால் அவன் முகமதியருக்கும் தீண்டத்தகாதவனே என்பதை இந்த நிகழ்ச்சி படம் பிடித்து காட்டும் அப்படின்னு டிசம்பர் 5ஆம் தேதி 1929 அவருடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மருத்துவர்களையே அணுகிறாரு. அவர்கள் தீண்டத்தகாதவர்களுடைய குடியிருப்புக்குள்ளே நாங்கள் வைத்தியம் பார்க்க மாட்டோம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக ஒரே ஒரு மருத்துவரும் அதே வார்த்தையை சொல்கிறாரு, வேணும்னா நீங்கள் அவங்கள வெளியே கூப்பிட்டுவாங்க, தீண்டத்தகாத உங்களுடைய குடியிருப்பை தாண்டி கூப்பிட்டுவாங்க, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் அம்பேத்கரும் அவருடைய மனைவியை வந்து அவருடைய குடியிருப்புகளை வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கூப்பிட்டு வந்து பார்க்க வைக்கிறாரு. அந்த மருத்துவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தெர்மாமீட்டரை கொண்டு வந்து ஒரு முஸ்லீம்கிட்ட கொடுக்குறாரு. அந்த முஸ்லீம் வந்து அண்ணல் அம்பேத்கர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த அண்ணல் அம்பேத்கர் தான் அவருடைய மனைவியின் உடலில் வைத்து அதை பரிசோதிக்கிறார். பரிசோதித்து அந்த வெப்பமானியை மறுபடியும் அந்த முஸ்லீம் கிட்ட கொடுக்குறாரு. அந்த முஸ்லீம் வந்து டாக்டர்கிட்ட கொடுக்குறாரு. நேரடியாக அந்த மருத்துவர் வந்து தொட்டு கூட பார்த்து சிகிச்சை பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் அந்த ஒரு மத ஆச்சாரங்களை கடைபிடித்து கொண்டிருக்கிறார். அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க, அவருக்கு வந்து நிமோனியா காய்ச்சல் இருப்பதை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவருடைய மனைவி இறந்து போகிறார். ஒரு மருத்துவர் படித்தவராகவே இருந்தாலும் அவர் தீண்டத்தகாதவர்களை வைத்தியம் பார்க்கும்போது அவங்க என்னென்ன நடைமுறைகள்லாம் பின்பற்றணுமோ அவர்கள் பின்பற்றத்தான் செய்கிறார். படித்தவராக இருந்தும் நோய்வாய்ப்பட்டு ஆபத்தான நிலையில் இருந்த நோயாளிக்கு அந்த மருத்துவர் சிகிச்சை அளிக்கவும் வெப்பமானியை தானே கொடுத்து உபயோகிக்கவும் மறுத்துவிட்டார். அவர் சிகிச்சை அளிக்க மறுத்துவிட்டதால் அந்த பெண் இறந்து விட்டார். அவருடைய தொழில் ரீதியான நடத்தை நதிகளை குழி தோண்டி புதைத்ததில் அவருடைய மனசாட்சி உறுத்தவில்லை. ஒரு இந்து தீண்டத்தகாதவனை தொடுவதை விட மனிதாபிமானமற்று இருப்பதை சிறந்ததாக கருதுகிறான் அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் வந்து அந்த கட்டுரையை முடிக்கிறார். இதே போல 6வது கட்டுரையும் இன்னொரு நபரை பற்றியது. அவர் வந்து ஒரு அரசு அலுவலராக பணிபுரிகிறார். நீரை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பணியாளர். இன்றைக்கி அலுவலகத்தில் இருக்காரு அப்படின்னா, ஒரு அலுவலகர் வந்து கேட்குறாரு தண்ணி கொடுங்க அப்படின்னாருன்னா அவர் தண்ணி கொண்டு வந்து வைக்கணும், அது அவருடைய வேலை. ஆனால் தீண்டத்தகாதவராக இருக்கக்கூடிய ஒரு அலுவலருக்கு அவர் தண்ணியை கொண்டு வந்து வைக்க மாட்டார். அவர் கேட்டார்னா தண்ணி கொடுக்க மாட்டார். அவருக்குன்னு ஒரு தனி பாத்திரத்தை இருக்குது. அவர் போய் அந்த பானையை தொட்டு குடிக்க முடியாது. அவர் வந்து கொடுத்தா தான் கொடுக்க முடியும். அந்த பணியாளர் அன்னைக்கு விடுமுறை இல்லை, ஒரு 2 நாள் அவர் வரலை அப்படின்னா அவர் அந்த பானையை தொட்டு தண்ணி குடிக்கவும் முடியாது, தண்ணியே குடிக்க முடியாது. அப்போ இன்னைக்கு நம்ம இன்றைய சூழலில் நீரை வியாபாரமாக்கி விட்டோம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை நம் தலைமுறை மீது வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் போன தலைமுறையில் வரைக்கும் அதுக்கு முந்தைய தலைமுறையெல்லாம் சேர்த்து வைத்து இங்கே நீரை காசு கொடுத்தா கூட கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப புனிதமாக வைத்து வந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு தண்ணீரை நம்ம வந்து விலை கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் விலை கொடுத்தும் வாங்க முடியாத சூழலில் ஒரு சமூகமே இருந்திருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப அவலமான ஒரு விஷயம். ஆனால் அம்பேத்கர் வந்து ஒரு விஷயத்தில் சொல்லுவாருன்னு சொல்லியிருந்தேன். அவங்களுடைய உடையிலேருந்து எல்லாத்தையும் வந்துட்டு அவங்களுடைய அடையாளத்தை மறைச்சிட்டு தான் அந்த தௌலாதாபாத் கோட்டைக்கு போவாங்கன்னு. ஏன்னா அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றால் அவர்களை உள்ளே விடுவதிலிருந்து நிறைய இடங்களில் அவர்களுக்கு தடை இருக்கும். ஒரு சில இடங்களுக்குள்ளெல்லாம் போக முடியாதுன்றதுனால அவருடைய அடையாளத்தை மறைப்பதற்காக அவங்களுடைய உடையிலிருந்து எல்லாத்தையும் மாற்றிக்கிறாங்க அப்படின்னு. உண்மையிலேயே இன்னைக்கு சாதி அடையாளத்தை பேருக்கு பின்னாடி போடுறத வந்து மறுபடியும் அதை கொண்டு வரணும்னு ஒரு சிலது நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ உயர் சாதியாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய சாதியை பெருமையாக போட்டுக்குவீங்க. ஆனால் அந்த அடையாளத்தை மறைக்க நினைப்பவர்கள் அதை மறைக்கத்தான் நினைப்பாங்க. அப்படிங்கிறதுக்கு அண்ணல் அம்பேத்கருடைய இந்த வாழ்வை தான் நம்ம சாட்சியாக வைக்க வேண்டியிருக்கு. நீங்கள் சாதிங்கிறது பெருமைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது உங்களுடைய அவலம். அது இன்னைக்கு நிறைய சமூக மக்கள், ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களே இன்னைக்கு நிறைய கோயில்களில், தென் தமிழகங்களில் இருக்கக்கூடிய கோயில்களுக்குள்ளே நுழையிறதுக்கு சட்டையை கழட்டிட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்ற நடைமுறைகள்லாம் இருக்குது. உங்கள் உடம்பில் இந்த சாதி அடையாளம் இருக்கா அப்படின்றத பார்த்து தான் உங்களை ஒரு கட்டத்துக்கு மேலே உள்ளே கூட்டு போவாங்க. அப்போ இங்கே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் அந்த அடையாளம் வந்துட்டு இழிவை தரலை. இந்த இடைநிலை சாதியில் இருப்பவர்களுக்கும் உங்களுடைய சாதி அடையாளங்கள் ஒரு இழிவை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.